அம்மா எதுக்குமா இவ்வளவு பாத்திரம் புதுசு புதுசா இருக்கு? பாத்திரம் ரொம்ப நாளா இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பா இப்பதான் வாங்கியிருக்கோம். நெய்க்கு ஆல்ரெடி சின்ன ட்ரம் வாங்கினா அதுல ஒழுங்கா நெய் வரல, அதனால இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பைப் வாங்கி செட் பண்ணிருக்கோம். சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் நெய் ஆஃபரே போடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதுல சின்ன சின்ன வேலைகள் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால நான் தவிர்க்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம காம்போ ஆஃபர் போட்டு இத்தனை தேதிக்குள்ளாரே முடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது 15 பொருட்கள் கொடுத்து பொங்க பாத்திரத்தோட கொடுத்து அது கொரியர் சார்ஜ் 3 கிலோவுக்கு உண்டான கொரியர் சார்ஜ். அதுவும் நாங்கள் எஸ்டி கொரியரை விட இப்போ போஸ்டர்ல தான் போடுறோம். கொரியர் சார்ஜே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. இதெல்லாம் இது இல்லாம ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, இந்த பாத்திரத்துக்கு முதல்ல ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஆனா நாங்க முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நீங்க அதுல மறுபடியும் அமௌண்ட் போடுறீங்க. பிஸ்னஸ் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு அக்ரிமெண்ட்ல தானே போயிட்டு இருக்கு. இத்தனை பாத்திரம் கொடுப்போம், இவ்வளவு நாள்ல கொடுப்போம், இவ்வளவு பொருள் ரெடி ஆகணும், இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும், கொரியர் என்கொயரியை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் பொங்கலுக்குள்ளார. அப்படிங்கிறது தான் விஷயம். திரும்ப மறுபடியும் சரி ஓகே எங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே ஒரு வெப்சைட்ல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே மறுபடியும் நாங்க பர்சன்டேஜ் கணக்கு நாங்க கொடுத்துதானே ஆகணும். ஒன்னொன்னுக்கு இதுக்கு 2%, அதுக்கு 2% இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னொன்னு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் நான் நெய் ஆஃபரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு செம்படம், ஒரு ஸ்பூனோட 1 லிட்டர் கீ இன்னைக்கு ஆஃபருங்க. கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதர் ஸ்டேட்டுக்கு இது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணதில்லைன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இந்த வாட்டி அதர் ஸ்டேட்டுக்காரவங்களும் வாங்கிக்கிற வகையில தான் நாங்க செஞ்சிருக்கோங்க. அவ்வளவுதான். இத்தனைக்கும் அதர் ஸ்டேட்ல எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கொரியர் சார்ஜ். லிமிட்டட் ஸ்டாக் தான், கொஞ்சம் தான். 2 நாள்னா அந்த 2 நாளுக்குள்ள ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிங்க, அதோட முடிச்சுங்க. ஏன்னா அப்பதான் உங்க அட்ரஸ் உங்களை ட்ராக் பண்ணி உங்களுக்கான கொரியர் வந்து சேர்ந்துச்சான்னு நினைச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க பொங்கல் கொண்டாடணும். பொங்கலுக்குள்ள இது எல்லாத்தையுமே முடிச்சிருவோம்.